தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலிய கண்காணிக்காக பணியாற்றி நம்முடைய அனைவருடைய உள்ளங்களிலும் நிறைந்திருக்கிற நினைவில் வாழும் லீலாவதி அவர்களுடைய அறக்கட்டளையின் சார்பில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குகிற நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்ந்திருக்கிற அம்மையாருடைய கணவர் பேராசிரியர் மனவளைக்கலை மன்றத்தினுடைய பேராசிரியர் அருள்நிதி மரியாதைக்குரிய ஐயா மகாதேவ் அவர்களே, நிகழ்வில் தலைமை உரையாற்றியிருக்கிற மாமன்ற உறுப்பினர் கரதை தமிழ்ச்சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் தம்பி செந்தமன் செல்வன் அவர்களே, முன்னிலை உரையாற்றியிருக்கிற செவிலியர் பயிற்சி பெண்ணுடைய தஞ்சை மருத்துவக் கல்லூரியுடைய பணியாற்றுகிற முதல்வர் அம்மையார் மகேஸ்வரி அவர்களே, செவிலியர் கண்காணிப்பாளர் அம்மையார் மலர் அவர்களே, நன்றி உரை ஆற்றிருக்கிற அம்மையார் லீலாவதி அவருடைய அருந்தவ புதல்வன் அருமை தம்பி அரவிந்தராசன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்திருக்கிற பொதுமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்வில் சென்ற ஆண்டும் இந்த அறக்கட்டளை நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த ஆண்டும் இந்த அறக்கட்டளை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை நிகழ்வில் கலந்து கொள்வதை உண்மையிலே நான் பெரும் மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கிறேன். இந்த மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதியம் நான் சென்னை கிளம்புவதுதான் என்னுடைய பயண பட்டியல். 2 மணி வரை நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு மாலையில் திருச்சியில் நம்முடைய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சென்றுவிட்டு அங்கிருந்து சென்னை செல்வதுதான் என்னுடைய பயண பட்டியல். முன்பு அறிஞர் மகாதேவன் அவர்களும் கண்ணன் அவர்களும் வந்து இந்த கல்வி உதவித்தொகை வழங்குறோம் நீங்கள் வாங்கன்னு சொன்ன பிறகு பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடைய அவற்றை கேட்டு வேறு ஒரு தேதியில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி, ஏன்னா இந்த காலத்தில் உதவி செய்வதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. அப்படிப்பட்ட உதவி செய்கிற நிகழ்ச்சியில் நம்ம கலந்து கொண்ட நோக்கத்தில் தான் நான் அந்த பணியை ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கிற மகாதேவன் அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக அப்படியே கை இருக்குல்ல மெடல் செவிலிய மாணவி தேவதர்ஷினி அவர்களை செவிலிய மாணவி ஆர் காவியா அவர்களை கண்போடு அழைக்கின்றோம். எம் மகதி அவர்களை
நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரை இங்கே அறிமுகப்படுத்தி வைத்ததற்கு மிக்க நன்றி. நாங்கள் சொல்லுங்க இன்டர்நெட் சொல்லுங்கள் அவருக்கு பொன்னாடி பற்றி வாழ்த்தி வழங்குகிற மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினரை அவருக்கு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இருங்க, அப்படியே வச்சு